ஓகே. 11வது கேள்வி பார்க்கலாம். 11வது கேள்வி. விசைமாறி கேயினையுடைய இலட்சிய விற்றலின் ஒருமுனை சீலிங்கில் உள்ள புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. மறுமுனையில் எம் திணிவு இணைக்கப்பட்டுள்ள திணிவு இயங்கவிடப்படி திணிவின் உயர் இடப்பெயர்ச்சியாக அமைவது. இடத்துல வேகம் 0. இடத்துல இயங்கவிடப்பட்டன்னு சொன்னா ஆரம்பத்துல நீச்சி ஒன்று இல்லை விற்றல் இல்லை. அப்புறம் இப்ப நீச்சி அடைய தொடங்கும். ஒரு கீழ் நோக்கி இயங்க தொடங்குவாரு. அப்படி இயங்கி இயங்கி மேக்சிமம் இடப்பெயர்ச்சியில இருந்து நடக்கும்னு சொன்னா இவர்ல வந்துட்டு வேகம் 0. இந்த வேகம் வந்துட்டு 0. இப்ப எடுத்து பார்த்தேன்னு சொன்னாங்க செல்லும் வரும். இடத்துலயும் வேகம் 0. உயர் இடப்பெயர்ச்சியை வந்துட்டு எஸ்என் எடுக்கிறேன். சரி, செல்லும் இப்ப இவ்விடத்துல வந்துட்டு வேகம் 0, அப்ப இயக்கப்பாட்டு சக்தியும் 0. இவ்விடத்துல வேகம் 0, அப்ப இயக்கப்பாட்டு சக்தியும் 0. இங்க வரக்கொள்ள ஈர்ப்பழுத்த சக்தியில் ஒரு இழப்பு வைக்கிற ஈர்ப்பழுத்த சக்தியில் இருக்கிற இழப்பு செல்லன் எம்ஜிஎஸ் 0 சமனாய்க்கோணம் மீலியல் அழுத்த சக்தி அதிகரிப்பு. இவ்விடத்துல மீலியல் அழுத்த சக்தி 0. இவ்விடத்தோட மீலியல் அழுத்த சக்தி half k s squared. இவ்விடத்துல விசை மாறி கேன் ஹந்திதால் இயக்கப்பாட்டு சக்தினா கே இ என்றே போடுறேன். சரி, இப்ப இவ்விடத்துல பாருங்க இந்த எஸ் ஸ்கேர்ல இருக்கிற ஒரு எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் வெட்டிப்பட்டா எங்களுக்கு வரும் எம்ஜி சமன் half கேஸ் அவ எஸ் சமன் 2 mg கீழ் கே. சரியா பிள்ளைகள் இதுலயே மாசம் மாறுமா? 11வது கேள்வியிலே மாசம். சரி, 12வது கேள்வி பாருங்க. புகையிரத மேடை ஒன்றிலிருந்து 5 கிலோஹெர்ட்ஸ் மீட்டனையுடைய ஒளி பிறப்பிக்கப்படுகிறது. இது ஒரு ஒளி முதலீகுது. இது வந்துட்டு 5 கிலோஹெர்ட்ஸ் ஒளியை வந்துட்டு பிறப்பிக்குதா. மேடையை நோக்கி நகரும் புகையிரத மேலிருக்கும் அவதானிக்கு தோற்ற அதிர்வெண். மேலிருக்கிற அவதானிக்கு தோற்ற அதிர்வெண் 5.5 கிலோஹெர்ட்ஸ் நோக்கிதான் இயங்குற. இவட வேகத்தை நான் VAன்னு எடுக்கிறேன். அது மாதிரி பி புகை வண்டி தோற்ற அதிர்வெண் 6 கிலோஹெர்ட்ஸ். FB ன்னு எடுக்கிறேன் 6 கிலோஹெர்ட்ஸ். இப்ப கேட்டுகிற புகை வண்டியின் வேகங்களுக்கு இடையில் வேக விகிதங்களாக அமைவது. இவர்த்த புகை வண்டியின் வேகங்களுக்கு இடையிலன்னா முதலாவதுக்கு 2வது மாதிரிதான் பார்க்கலாமா. இவ்விடத்துல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு வந்து செல்லையிலும் பாருங்க. இப்ப நோக்கி இயங்குறன்னு சொன்னா சரி, தோற்ற அதிர்வெண் எஃப் டேஷன் எடுத்தன்னு சொன்னா சி. சரி, பொதுவான சாம்பாடு பசிகளுது பிளஸ் ஓ மைனஸ் விஓ கீழே சி. புள்ளைகள் இடத்துல வந்து சிக்கு பதிலா இந்த பிஎன் சொல்லி போட்ட நேரம் மீக்குது. அதுல பிரச்சனை இல்லை. சிஎன் சொன்னா யாகம் அதிகம் வழியில் ஒளியின் வேகம் சரி இன்டு எஃப் இப்படிதான் வார சாம்பாடு. ஓகே, இப்ப நோக்கி இயங்குறன்னு சொன்னா வரணும் எஃப் டே சமன் சி பிளஸ் விஓ கீழே சி இன்டு எஃப். இப்ப எடுத்தன்னு சொன்னா எங்களுக்கு செல்லையில பாருங்க. ஆரம்பத்துல எஃப்ஏ வந்து 5.5 சமன் 5.5 சமன் சி பிளஸ் பிஏ கீழே சி இன்டு 5. ஆகவே இங்க சுருக்கினா 1.1 சி சமன் சி பிளஸ் விஏ விஏ சமன் தசம் 1 சி. அதே மாதிரி அடுத்த எடுத்துன்னு சொன்னா 6 சமன் சி பிளஸ் பிபி கீழே சி 5. இது சுருக்கினா 1.2 சி சமன் சி பிளஸ் விபி விபி சமன் தசம் 2 சி. இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க விஏ கீழ் பிபியோட விகிதமே. விஏ கீழ் விபி விகிதம் எடுத்தா தசம் 1 சி கீழ் தசம் 2 சி அவே ஹாஃப்.
அடுத்த 12ஆம் கேள்வி பாருங்க. 12 இல்ல 13. 13ஆம் கேள்வி பாருங்க. ஈட்டா சாயுடைய கரடான சாய்தளம் ஒன்றின் வழியே மேல் நோக்கி துணிக்க எரியபடி ஆரம்ப இயக்க சக்தி எனில் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை தருவது. இப்ப எரியப்பட்ட வந்துட்டு இடத்துக்கு கைத்தோவை அடையுது. அது வரையில பார்க்கணுமே, இல்லாட்டி செய்யல. இது இயங்கிய தூரத்தை எஸ் எடுக்கிறேன். இயங்கிய தூரம் எஸ். சரி, இப்ப இவ்விடத்துல இயக்கப்பாட்டு சக்தி இவ்விடத்துல இயக்கப்பாட்டு சக்தி எடுத்துன்னு சொன்னா 0. இயக்கப்பாட்டு சக்தி 0. நாங்க எடுத்து பார்த்தோன்னு சொன்னா இந்த சாய்தளத்துல சரி இந்த திணிவு எடுத்து பார்த்தா சாய்தளம் வழியே கீழ் நோக்கி உராய்வு செய்யும் நிறை எம்ஜிக்கும் செவ்வன் மருதாக மாறிக்கும். இது தீட்டா. எங்களுக்கு செல்லும் இங்க R7 mg cos theta, F7 mu r உராவிசை F7 mu mg cos theta. உராவிசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை WF7 mu mg cos theta into S வரும். சரி, இது ஓகே. இப்ப எங்களுக்கு நாங்க எம்ஜி நாங்க எடுத்தது, எஸ்எம் நாங்க எடுத்தது. அப்ப அது ரெண்டே மில்லா பிளாட் ஒன்று. அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா இவ்விடத்துல இருந்து இவ்விடத்துக்கு சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கிறேன். பாய்ச்சல் சொன்னா எங்களுக்கு செல்லும் இவ்விடத்துல இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி இங்கே போச்செல்லாம் அந்த இயக்கப்பாட்டு சக்தி 0 ஆகுது. அப்ப இயக்கப்பாட்டு சக்தியில் இழப்போடு வருது. அப்ப இயக்கப்பாட்டு சக்தி இழப்பு சமனாயிக்கோணும் அழுத்த சக்தி அதிகரிப்பு சக உராய்க்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அழுத்த சக்தி அதிகரிப்பு எம்ஜிஹெச், உராய்க்கு எதிராக செய்யப்பட்ட வேலை WF. ஏழ்மை செல்றது இவ்விடத்துல வந்து இந்த உயரத்தை தான் எச்சன் எடுக்க வரக்குள்ள. சரி, இப்ப எங்களுக்கு செல்லுன்னு பாருங்க. E7 mg h பைல s sin theta போடையிலும் WF பைல mu mg cos theta into s ன்னு போடையிலும் இதுல இந்த SLY மாற்றம் செய்யும். SLY மாற்றம் செஞ்சா E கீழ் mg பொதுவா எடுத்தா sin theta plus mu cos theta வரும். சரியா? ஓகே, இப்படி எடுத்த பிறகு எங்களுக்கு இந்த WF இங்க இருக்குது. இப்போ WF சமன் mu mg cos theta S பைல E கீழ் mg sin theta plus mu cos theta. இதோட பாருங்க இடத்துல இந்த mgயும் இந்த mgயும் வெட்டிப்பட்டுருமே. mg வெட்டிப்பட்டன்னு சொன்னா mu e cos theta sin theta plus mu cos theta. அப்ப ஆசம் வந்து எத்தனை வருது? 5 வருது. பதினாலாவது கேள்வி. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து நிலைத்த புள்ளி ஓன் எடுக்க புள்ளியிலிருந்து L2L 3L L2L 3L
லீகிற 4L வரைய லீகுது சரியா. M2M 3M 4M இங்க வந்துட்டு mg 2mg 3mg 4mg இரலபிள் இல்லாதமா இவத்துல வந்துட்டு செல்லீர வைக்கப்படுகின்றது நிலைத்த புள்ளியிலிருந்து திணிவு மையத்தின் தூரமாக அமைவது. இது வந்துட்டு L, இது 2L, 3L அப்படி வருமே சரி. மேலே செல்லும் இப்ப ஓபட்டு இதெல்லாம் விசைகளை புள்ளி ஓபட்டு நிலைத்த புள்ளி பற்றி விசைகளின் திருப்பம் சமனாயிக்கணும் விலையிலும் திருப்பத்துக்கு. இப்ப விசைகளின் திருப்பத்தை அடிக்கலும் mgl சரி, அப்புறம் 2mg into 2L, அப்புறம் 3mg into 3L, 4mg into 4L சமனாகணும் விசைகளின் திருப்பம் சமன் விலைகளின் திருப்பமே. அவ விலையிலும் திருப்பம் என்ன mg 2mg 3mg 4mg எல்லாத்தையும் கூட்டினு சொன்னா 10mg. அதற்கான தூரத்தை அது தாக்குற புள்ளிக்கான தூரம் சரி x எடுக்கிறேன் சரியா. அப்ப இப்ப இதெல்லாத்தையும் கூட்டினா புள்ளியில உங்களுக்கு வரும் mg 2 4 16 எல்லாம் 30 வருமே. 30 mgl சமன் 10 mgx சரி. இப்ப இவடத்துல வந்துட்டு பாருங்க இந்த mg இந்த mg வெட்டிப்பட்டுரும் சுருக்கினா x சமன் 10 L வரும். x சமன் 10 L வரும் சரியா. இல்ல சாரி இவத்துல புள்ளிகள் சுருக்கினா x சமன் 3 L வரும். பூச்சி வெட்டி x சமன் 3 L ஆன்சர் x சமன் 3 L வரும். ஓகே இதை வந்துட்டு இப்படி செய்தா லேசி புள்ளில அந்த நீங்க தனித்தனியா கண்டு விலையில கண்டு அப்படி போறதை விட அப்படின்னா mg 2mg எங்க வரும் அப்புறம் அடுத்த 2 நேம் எடுத்து அப்படி எடுத்துட்டு போறதை விட இந்த மாதிரி சாப்பாடு போட்டு செஞ்சா லேஸ் ஆகிக்கும் சரி. இதை 15 பார்க்கணும். உங்களுக்கு படமான கலப்பட்டு சரி. மேலே உள்ள உபார்ண அமைப்பில் ஒரு குழாயின் மீது மற்ற குழாய் நகரக்கூடிய வகையில் உள்ளது. 512 ஹெர்ட்ஸ் மீடன் அதிரச் செய்யப்பட்டு வையில் உணரப்பட்ட போது மிக குறைந்த ஒளிச்செறிவு அவதானிக்கப்பட்டது. குழாய் வலது பக்கத்தினுடன் நகர்த்தப்பட்ட போது அடுத்ததாக உரத்த சுரம் அவதானிக்கப்பட்டது. அது உரத்த சுரம் இல்லை வரணும் உரத்த ஒளிச்செறிவு அவதானிக்கப்பட்டது வரணும் புள்ளியில. குழாய் நகர்ந்து அனளவான தூரமாக அமைவது. வழியில் ஒளியின் வேகம் தரப்பட்டீர இவ்விடத்துல இந்த இவ்விடத்துல முதல் வைக்கப்பட்டீர் அப்படின்னு தந்து இல்லை. இதுல வந்துட்டு புள்ளிகள் இந்த இவ்விடத்துல முதல் வைக்கப்படுது சரி. ஒளி முதல் இவ்விடத்துல வைக்கப்படுது 512 ஹெர்ட்ஸ். இதுல இருந்து ஒளி பிறப்பிக்கப்படுது. வந்த ஒளிக்கு 2 வழியில வரையும் இவ்விடத்துக்கு இவ்விடத்துல வைக்கிற இப்படி வர மேலும் சரி. அதே மாதிரி இவ்விடத்துல வர மேலும் இப்படி வார 2 ஒளியும் வந்துட்டு வர பாதைகள் வித்தியாசப்படுறதால எந்த நடக்கும்னு சொன்னா ஒரு இடத்துல மேற்பொருந்துமே இந்த இடத்துல மேற்பொருந்த போல
என்ன நடக்கணும்னு சொன்னா சில நேரம் ஆக்கும் தலையீடு வரையிலும் சில நேரம் அழிக்கும் தலையீடு வரையும். அழிக்கும் தலையீடு வந்தேன்னு சொன்னா குறைவான செறிவுடைய ஒளி அவதானிக்கப்படும். இப்ப ஆக்கும் தலையீடு வந்தேன்னு சொன்னா புறத்த ஒளி அவதானிக்கப்படும். செல்லு விளங்குதாது. சரி, இது பாதை வித்தியாசம் இங்கள வார பாதையில நீளம் இங்கள வார பாதை நீளம் ஒன்று இல்லை. மேற்படுந்த கொல ரெண்டு மாதிரி மேற்படுந்து. இப்ப இப்படி என்னன்னு சொன்னா புள்ள இப்ப நாங்க ஏன்னு செல்லு ஒரு முதல் இருக்குது, பிஎன் செல்லு முதல் ஒன்று இருக்குது, இங்க எக்ஸ்என் செல்லு ஒரு புள்ளியில பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து சரியா இந்த பாதை வித்தியாசம் ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் வந்துட்டு என் லெம்டா பை 2 என் வந்துட்டு 1 3 5 ஒற்றை எண் மடங்காய்ந்தா வாரது அழிக்கும் தலையீடு. ஒற்றை எண் மடங்காய்ந்தா வார அழிக்கும் தலையீடு. இப்ப இரட்டை எண்ணா இந்த 0 2 4 அப்படின்னு சொன்னா வாரது ஆக்கும் தலையீடு. சரி, இப்ப பாதை வித்தியாசம் வந்து லெம்டா பை 2 ஒற்றை எண் மடங்காய்ந்தா அழிக்கும் தலையீடும். சரி, பாதை வித்தியாசம் லெம்டா பை 2 இரட்டை எண் மடங்காய்ந்தா அவர்ல வாழ் ஆக்கும் தலையீடுமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்க இப்படி எடுத்துன்னு வைங்கள. சரி, இது வந்து ஏ, இது எக்ஸ், இது பி. பிடிக்குது. இப்ப ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் எடுத்து பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு பாதை வித்தியாசம் வந்து லெம்டா பை 2 வந்து வைங்கள. அப்ப லெம்டாக்கு முன்னால ஒன்றுதான் இருக்குது. அப்ப இப்ப இவரத்துல வாரது அழிக்கும் தலையீடு கொள்ளிடும். இப்ப அழிக்கும் தலையீடு இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதை கொஞ்சம் நகர்த்துரு. நகர்த்தி கொண்டு போதில்ல ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஏஎக்ஸ் அதிகரிக்குது. ஏஎக்ஸ் அதிகரிக்குது. சரி, அதிகரிக்கதல்ல இப்ப நாங்க புதிய ஒரு தூரம் எடுக்காம இப்ப ஏஎக்ஸ் ஈக்காது ஏஎக்ஸ் டேஸ் சரியா. புதிய ஒரு தானத்துக்கே போற ஏஎக்ஸ் டேஸ் மைனஸ் பிஎக்ஸ் சரியா. இப்ப லெம்டா பை 2 ஒன்று இந்த லெம்டா பை 2 மடங்குல பார்த்து போச்சுல அதிகரிக்கவே வேணும். ஒன்று கடுத்த வரையில் மண்லக்க 2. அப்ப 2 லெம்டா பை 2 வரும். அப்படின்னா லெம்டா பை 2 2 லெம்டா பை 2 மாறி. இப்போ 1 2 மாறுதுண்டா இப்ப நாங்க இவரை கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கொண்டு போகத்துல இருந்து நடக்கும்டா. இப்ப ஆரம்பத்துல அழிக்கும் தலையீடு இருந்தா அதுக்கு அடுத்து வரும் இந்த ஆக்கும் தலையீடு. அப்புறம் என்ன நகர்த்தியும் போச்சுல திரும்ப இந்த வரும். இப்ப 1 2 2 அதுக்கடுத்து 3 அழிக்கும் தலையீடு வரும். திரும்ப ஆக்கும் தலையீடு வரும். விளங்க ஹெல்லு. அப்ப இப்ப இவரத்துல பாருங்க புள்ளர் இப்ப அழிக்கும் தலையீடு ஈந்து அதை ஆக்கும் தலையீடா மாறணும்டா. சரி, அழிக்கும் தலையீடுல இருந்து ஆக்கும் தலையீடா மாறணும்டா. இப்ப லெம்டா பை 2 மாறினா ஹரி லெம்டா பை 2 வீட்டுல கூடிகிற குறைஞ்சாலும் சரி பிரச்சனை இல்லை. லெம்டா பை 2 என்ன நடந்துகிற கூடிகிற. ஓகே, இங்க லெம்டா பை 2 இங்க 2 லெம்டா பை 2 லெம்டா பை 2 அதிகரிச்சுது. அவ பாதை வித்தியாசம் லெம்டா பை 2 அதிகரிச்சா என்ன நடக்கும்டா அழிக்கும் தலையீடு தான் ஆக்கும் தலையீடாகும். ஆக்கும் தலையீடு தான் அழிக்கும் தலையீடா மாறும். சரி, இப்ப இவரை நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. குழாய் இந்த குழாய் இந்த கருப்பு கலர்ல கீறிக்கிற குழாய் இதுல நகர்த்தேலுமா இந்த இதை நகர்த்தினா நாங்க எடுக்காம எக்ஸ் தூரத்தால நகர்த்தினா இங்களையும் எக்ஸ் அதிகரிக்கும் இங்களையும் அதிகரிக்குமே. அப்ப பாதை வித்தியாசம் வந்துட்டு ஆரம்பத்துல இந்த ஒரு பாதை வித்தியாசம் ஈக்கிற இந்த தூரத்துல இருந்து இந்த தூரத்தை கழிச்சு வந்தீங்கமே. இப்ப எக்ஸால இன்சைடு நகர்த்தினோடனே இங்களையும் எக்ஸ் இங்களையும் எக்ஸ் இப்ப 2x இங்கிக்கிற பாதையில நீளம் அதிகரிக்குது. அப்ப இப்ப வந்துட்டு சரி 2x தூரம் நகர்த்தப்படுது. அப்ப இப்ப இந்த 2x செல்லு சமனாகணும் எந்த சொன்னா லெம்டா பை 2க்கு. ஏனண்டா ஏன் லெம்டா பை 2 எடுக்கிறேன்டா ஆரம்பத்துல ஒரு குறைந்த ஒளிச்செறிவு தனம் அவதானிக்கப்பட்ட இப்ப ஒரு உரத்த ஒளிச்செறிவு அவதானிக்கப்படுது. அப்ப குறைந்த ஒளிச்செறிவிலிருந்து உரத்த ஒளிச்செறிவு போகுதுன்னு சொன்னா இப்ப இந்த பாதை வித்தியாசம் எடுக்கிறேன் நாங்க. அதை நான் சொன்ன நீ பாருங்க இங்க 1 இங்க 2 பாதை வித்தியாசம் வந்துட்டு லெம்டா பை 2 அதிகரிச்சா ஆக்கும் தலையீடு இந்த அழிக்கும் தலையீடாகும் அழிக்கும் தலையீடு இந்த ஆக்கும் தலையீடாகும். அப்ப இப்ப அழிக்கும் தலையீடு இந்த இப்ப ஆக்கும் தலையீடா மாறணும் லெம்டா பை 2 அதிகரிச்சுக்கணும். அப்ப 2x சமன் லெம்டா பை 2. அப்ப இப்ப எக்ஸ் சமன் எனக்கு கிடைக்கிற லெம்டா பை 4. இப்ப பாருங்க புள்ளர் பி சமன் எஃப் லெம்டா பாவிச்சா பிக்கு பைலா 330 எஃப்என் செல்லு 512 லெம்டா. சரி, லெம்டா சமன் 330 கீழ் 512. சரி, 330 கீழ் 512. அவ எக்ஸ் சமன்
330 கீழே 512 தர 4. இது மீட்டர்ல வரும். சென்டிமீட்டர் மாதிரி 100 அளவு இருக்கணும். இதை சுருக்கினா புள்ள எக்ஸ் வந்துட்டு அன்னளவா 16 கிட்ட வருமா? சுருக்கி பாருங்க. இதுக்கு 16 சென்டிமீட்டர் கிட்ட மாதிரி. இதுல வந்துட்டு உண்மையா அந்த இப்ப இது நீங்க படிக்கிறதுல எனக்கு தெரியும். அப்ப அதனால இந்த இசை கவைய இடத்துல வைய இடத்துலன்னு சொல்லி தந்தீங்கன்னா நல்லா எழுந்திக்கும். இந்த கேள்வி தந்தில்ல. ஒரு சிக்கல் இருக்கிறது. சரி.